இருட்டில் இருக்கிறப்ப தான் வெளிச்சத்தோட தேவை என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியும். இப்போ ஒரு நாள் நம்மளோட தண்ணி மோட்ரு வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு, தண்ணி வரல அப்படிங்கிறப்போ, நமக்கு கை கழுவுறதுக்கு கூட தண்ணி இல்லையே அப்படின்னு நினைக்கிறப்போ, ஒரு பக்கெட் தண்ணி நம்ம பிடிச்சி வீட்லேயே வச்சுருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு வந்து தோணும். இதே மாதிரி தான் நம்ம ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரிசல்ட்டை பார்க்குறப்போ, நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா நல்ல மார்க் எடுத்திருப்போம், நல்ல காலேஜில் நமக்கு வந்து சீட் கிடச்சிருக்குமே, நமக்கு பிடிச்ச காலேஜில் வந்து நம்ம படிச்சிருப்போம், நமக்கு பிடிச்ச கோர்ஸ் எடுத்து நம்ம படிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் வந்து எல்லாருக்குமே வரும். அதே போல் நம்ம படிச்செல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு இன்டர்வியூ போகிறோம், அங்கே வந்து நமக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை ரிஜெக்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து புரியும், நம்ம வந்து வீட்டில் சும்மா இருந்த டைமில் நம்ம இதை வந்து நம்ம படிச்சிருக்கலாமே, இதை பற்றி தெரிஞ்சிருக்கலாமே, நம்மளே கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு வந்து தோணும். அப்போ தெரிஞ்சு நமக்கு வந்து எந்த யூஸுமே இல்லை. அதான் சொல்லுவாங்க இல்லையா, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அதே மாதிரி நமக்கு இருக்கிற டைமை வந்து நமக்கு கிடைக்கிற டைமை அப்போவே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்யூச்சருக்கு அது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும்.